Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.3ல வந்து செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிமைண்டர் தியரம் வந்து யூஸ் பண்ணி பி ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் டிவைட் பண்ணுறப்ப என்ன ரிமைண்டராக வந்து கிடைக்குதோ அதை வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் தியரத்தை பொறுத்த வரைக்கும் g of x வந்து ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற எக்ஸோட வேல்யூ p ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கிடைக்குதோ அதான் வந்து ரிமைண்டர். இப்போ p ஆஃப் எக்ஸ் வந்து இருக்குது, g ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். g ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா x+1 அதை ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணிட்டேன். அப்படின்னா இந்த x+1ல் +1 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -1 ஆகும். அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு -1 கிடச்சிருக்கு. இப்போ p ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா p ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -1 டு தி ஹோல் கியூப் -2 இன்ட்டு -1 ஸ்கொயர் -4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 அடுத்து -1 -1 க்யூப் பண்ணால் -1 தான் கிடைக்கும். அடுத்து -2 இன்ட்டு -1 ஸ்கொயர் பண்ணால் +1, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +4 ஆயிரும். அடுத்து -1 அப்படின்னா -1 -2 +4 -1 -1 -2ஓட வேல்யூ வந்து -3. அடுத்து 4 -1ஓட வேல்யூ +3. -3 +3ஓட வேல்யூ 0 கிடச்சிருக்கா. அப்படின்னா இந்த சப்டிவிஷனுக்கு ரிமைண்டர் வேல்யூ வந்து என்ன பார்த்துருக்கோம்னா 0ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் p ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4x³ -12x² +14x -3. g ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x - 1. இதில் g ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x - 1 ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா அந்த -1 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா +1 ஆகும். 2x இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 2ம் எக்ஸும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இதை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆகும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1/2. எக்ஸோட வேல்யூ 1/2ங்கிறத p ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா p ஆஃப் 1/2 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1/2 டு தி ஹோல் கியூப். எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே 1/2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து 12 இன்ட்டு 1/2 டு தி ஹோல் ஸ்கொயர் +14 இன்ட்டு 1/2 -3. அப்படின்னா 4 இன்ட்டு நியூமரேட்டருக்கும் கியூபை தனியாக அது கொடுக்கணும், டினாமினேட்டருக்கும் கொடுக்கணும். அப்படின்னா 1 கியூபோட வேல்யூ 1, 2 கியூபோட வேல்யூ வந்து 8. -12 இன்ட்டு 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 ப்ளஸ் 2 1s ஆர் இது 2 7s ஆர். அப்படின்னா மீதி என்ன 7 மட்டும் இருக்கும் -3. இதை கேன்சல் பண்ணனா இது 4 1s ஆர், இது 4 2s ஆர், இது 4 1s ஆர், இது 4 3s ஆர். மீதி எனக்கு 1/2 இருக்குது. -3 + 7 -3 அப்படின்னா 1/2 -3 -3 வந்து -6 + 1 அப்படின்னா 1/2 -6 + 7ஓட வேல்யூ வந்து எனக்கு +1 வந்து கிடைக்கும். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணேன்னா 1 + 2 இன்ட்டு 1 வந்து 2 /2. ஆனால் 1 + 2ஓட வேல்யூ 3/2 வந்து கிடச்சிருக்கு. கிராஸ் மல்டிப்ளை எப்படி பண்ணுறேன்னுட்டு இங்கே பண்ணிடுறேன். 1/2 + 1 இருக்குது. டினாமினேட்டரில் எதுவும் இல்லைனா 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 1 இன்ட்டு 1ஓட வேல்யூ 1. அடுத்து 2 இன்ட்டு 1ஓட வேல்யூ 2 /2 இன்ட்டு 1ஓட வேல்யூ 2. இப்படி தான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன். அப்படின்னா 1 + 2ஓட வேல்யூ 3 அப்படின்னா 3/2. அப்படின்னா இங்கே செகண்ட் சப்டிவிஷனுக்கு எனக்கு ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னா 3/2 வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். p ஆஃப் எக்ஸ் வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x³ -3 இன்ட்டு x² + 4x + 50. g ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x - 3. இப்போ g ஆஃப் எக்ஸை வந்து ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணனா -3 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +3 ஆகும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ 3ங்கிறத p ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா p ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 டு தி ஹோல் கியூப் -3 இன்ட்டு 3 ஸ்கொயர் +4 இன்ட்டு 3 +50. 3ஐ க்யூப் பண்ணனா எனக்கு 27 கிடைக்கும். -3 இன்ட்டு 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9 +4 3s ஆர் 12 +50. அப்படின்னா 27 -9 3s ஆர் 27 +12 +50. 27 27 கேன்சல், ஏன்னா 0 ஆயிரும். அடுத்து 50யும் 12யும் ஆட் பண்ணால் எனக்கு 62 கிடைக்கும். அப்படின்னா ரிமைண்டர் வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 62 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.